வணக்கம். இன்றைக்கி கேழ்வரகு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கேழ்வரகை மதுரை பக்கம் கேப்பன்னு சொல்லுவோம். அதனால் கேப்ப மாவில் கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக ஹெல்த்தியாக செய்கிறதுன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். 1 கப் கேழ்வரகு மாவு, கேப்ப மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். பச்சை மிளகா 1 இல்லை 2 நம்ம தேவைக்கேற்ப பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலைகளையும் கழுவி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். தேங்காய் துருவி வச்சுக்குவோம். தேங்காய், கேரட் துருவல் இதெல்லாம் நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நல்ல ஹெல்தி ஃபுட்டாக அமையும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிறோம். நம்ம யூஸ்வலாக கொழுக்கட்டைக்கு பிசைகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா கொழுக்கட்டைக்கு நம்ம கெட்டியாக பிசையும் போது அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், கூட கூட சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் நெய் இல்லைனாக்கா எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம வடக்கி தட்டுற மாதிரி சின்னதாக தட்டி நடுவில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டு அந்த தட்டில் வச்சுருவோம். இப்படி சாஃப்டாக வைக்கும்போது நமக்கு வெந்து வரும்போது அந்த கொழுக்கட்டையும் சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அப்படி கொழ பதத்தில் வைக்கிறோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் இதை பாத்திரத்தில் மூடி வச்சு வேக வைக்கிறோம். மேலே கொத்தமல்லி தலைகளை போட்டுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா மாவு நம்ம நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் 20 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. வாசனையே கமகமன்னு இருக்குது. நீ பாருங்கள், இதை நம்ம எடுத்தோம், ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா நல்லா வந்துடும். இது மேலே ஒரு சொட்டு நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். சத்தான சுவையான கேழ்வரகு கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.